வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உத்தரப்பிரதேசத்தில் திப்ருகர் விரைவு ரயில் தடம் புரண்டு விபத்து. 6 பெட்டிகள் தடம் புரண்ட நிலையில் 2 பேர் உயிரிழப்பு. நீட் தேர்வுக்கான விண்ணப்ப கட்டணமாக 400 கோடி ரூபாய் வசூலித்துவிட்டு ரிக்ஷாவில் வினாத்தாட்களை அனுப்புவீர்களா? மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. வேட்டி அணிந்து சினிமா பார்க்க வந்த விவசாயியை அனுமதிக்க மறுத்த விவகாரம். பெங்களூரு ஜிடி வணிக வளாகத்தை 1 வாரத்திற்கு மூட உத்தரவிட்ட கர்நாடக அரசு. நீலகிரி மாவட்டத்தில் இன்று அதி கனமழை பெய்ய வாய்ப்பு. கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் மிக கனமழை பெய்யும் என கணிப்பு. திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு. தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரியிலும் கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. ஒகேனக்கலுக்கு காவிரி ஆற்றில் நீர்வரத்து 40,000 கனஅடியாக அதிகரிப்பு. 3வது நாளாக பரிசல் இயக்க, ஆற்றில் குளிக்க தடை விதிப்பு. யாழ்ப்பாணம் சிறையில் உள்ள ராமேஸ்வரம் மீனவர்கள் 22 பேருக்கு 3வது முறையாக காவல் நீட்டிப்பு. வரும் 24ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலை நீட்டித்து இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவு. சென்னை வியாசர்பாடியில் குழந்தை உயிரிழந்த வழக்கில் திருப்பம். 3வதும் பெண் குழந்தையாக பிறந்ததால் கத்திரிக்கோளால் குத்தி கொன்ற கொடூர தந்தை ராஜ்குமார் சிறையில் அடைப்பு. திருப்பூர் வாவிப்பாளையம் அருகே தனியார் நிறுவன எரிவாயு பைப்லைன் வெடித்து விபத்து. உபகரணம் பறந்து வந்து தாக்கியதில் பெண்ணுக்கு கால் முறிவு. நீலகிரி மாவட்டம் கூடலூர், பந்தலூரில் பரவலாக காற்றுடன் கனமழை. நாடு காணியிலிருந்து வயநாடு செல்லும் சாலையில் மரம் விழுந்ததால் அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். மன்னார்குடி அருகே அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் 20,000 நெல் மூட்டைகள் தேக்கம். மில் உரிமையாளர்களுக்கும் நுகர்பொருள் வாணிப கழக அதிகாரிகளுக்கும் இடையே பிரச்சனை என விவசாயிகள் குற்றச்சாட்டு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பிரபல ரவுடி சம்போ செந்திலை தேடுகிறது காவல்துறை. ஹரிஹரன் மூலமாக அருளுக்கு சம்போ செந்தில் 4 லட்சம் ரூபாய் கொடுத்ததாக விசாரணையில் தகவல். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பாஜக நிர்வாகி அஞ்சலை தலைமறைவு. கொலை செய்ய லட்சக்கணக்கில் பணம் கொடுத்ததாக விசாரணையில் தகவல். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர் மலர்கொடி அதிமுகவிலிருந்து நீக்கம். பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான ஹரிஹரன் தமிழ் மாநில காங்கிரஸில் இருந்து நீக்கம். கட்சித் தலைவர் ஜி கே வாசன் நடவடிக்கை. அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மேலும் ஒரு வழக்கில் கைது. பிரகாஷ் என்பவரை கடத்தி கொலை மிரட்டல் விடுத்ததாக புகார். சசிகலாவை அதிமுகவில் இணைக்க வாய்ப்பில்லை என முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் சூசகம். தொண்டர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தல். இப்ப இருக்கிற நிலைமை என்னன்னா, கறந்த பால் மடி புகாது, கருவாடு மீனாகாது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மிகவும் கவனமாகவும் விழிப்புணர்வோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டிய தருணம் இது.
அதிமுகவில் தன்னை சேர்த்துக் கொள்ள முடியாது என்று கூற எடப்பாடி பழனிசாமி யார்? முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் காட்டம். யாரு சொன்னது எடப்பாடி பழனிசாமியிடம் போய் எங்களை கட்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று யார் சொன்னது? அவராகவே கேள்வி கேட்டுக்கொண்டு அவராக பதில் சொல்வது நல்லதல்ல. புதிய உச்சம் கண்ட மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 626 புள்ளிகள் அதிகரித்து 81,343 புள்ளிகளில் முடிந்த வர்த்தகம். உத்தரப்பிரதேசத்தில் பயணிகள் விரைவு ரயில் தடம் புரண்டு ஏற்பட்ட விபத்தில் 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். சண்டிகரிலிருந்து திப்ருகர் சென்ற ரயில் கோண்டா என்ற பகுதியில் தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். 2 பேர் இதில் உயிரிழந்திருக்கிறார்கள். பலர் படுகாயமடைந்திருக்கிறார்கள் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் உத்தரவின் பேரில் மீட்பு பணிகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. அங்கு மீட்பு பணிகள் நடைபெறக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் காண முடிகிறது. தடம் புரண்டு ரயில் விபத்து ஏற்பட்டதில் 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். பலர் காயமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. மீட்பு பணிகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் முகிலன் இணைகிறார். முகிலன், எதனால இந்த விபத்து ஏற்பட்டது? விவரம். தற்போது இந்த விபத்துக்கான காரணம் என்ன என்பது தற்போது வரை முழுமையாக வெளிவரவில்லை. ஆனால் இந்த விபத்தில் சுமார் 4 to 5 பெட்டிகள் தடம் புரிந்திருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. அதே போல இந்த தற்போது இந்த விபத்தில் 2 பேர் உயிரிழந்திருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது. தற்போது இந்த மீட்பு பணிக்கான அந்த மெடிக்கல் வேன் அண்ட் ரெஸ்கியூ வேன் என்று சொல்வார்கள், ரயில்வேயில் இந்த விபத்து நடக்கும் போது அந்த ரயில்வே வேனானது தற்போது அந்த சம்பவம் நடந்த இடத்திற்கு சென்றிருக்கிறது. தற்போது ரயில்வே துறையினர் தங்களது மீட்பு பணியினை தொடங்கியுள்ளனர். அதே போல இரு அரசுகளும், உத்தரப்பிரதேச அரசாக இருக்கட்டும் அல்லது அசாம் அரசாக இருக்கட்டும், இரு மாநில அரசுகளும் அந்த ஹெல்ப்லைன் என்பதை தற்போது அவர்கள் வெளியிட்டு இது தொடர்பாக ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் மக்கள் தொடர்பு கொண்டு விளக்கங்களை பெறலாம் என்று அந்த ஹெல்ப்லைன் நம்பரும் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி முகிலன். எம்.ஆர். விஜயபாஸ்கரின் சகோதரரை கைது செய்ய இடைக்கால தடை விதித்திருக்கிறது உயர்நீதிமன்றம். விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் மதன். தகவல்களை பகிர்ந்துக்கலாம். கரூர் மாவட்டத்தில் சுமார் 100 கோடி மதிப்பிலான நிலத்தை மிரட்டி வாங்கியதாக அதிமுக முன்னாள் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் மீது ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் அவர் விஜயபாஸ்கர் சமீபத்தில் கைது செய்யப்பட்டார். சிபிசிஐடி மூலம் கைது செய்யப்பட்டார். ஏற்கனவே இவர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் அவருடைய சகோதரர் சேகர் இருவருமே சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கலும் செய்தார்கள். இந்த மனுதான் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த போது ஏற்கனவே தங்கள் மீது அந்த புகாரில் கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கும் தங்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை எனவும் அரசியல் பழிவாங்கும் நோக்கத்திலேயே இந்த ஒரு புகார் அளிக்கப்பட்டதாகவும் தங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளார். முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்று அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்த போது காவல்துறை தரப்பில் ஏற்கனவே தற்போது எம்.ஆர். விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் தற்போது விசாரணை ஆரம்ப கட்டத்தில் தான் உள்ளது. எனவே முன்ஜாமீன் வழங்கக்கூடாத தகவல்களுக்கு என்று தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து தற்போதைய விசாரணை தொடர்பான அந்த நிலை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று காவல்துறைக்கு தற்போது உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதே நேரத்தில் அதுவரைக்கும் விஜயபாஸ்கருடைய சகோதரரை கைது செய்யக்கூடாது என்றும் தேவைப்பட்டால் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்றும் நிபந்தனை விதிக்கப்பட்டது. மேலும் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தற்போது கைது செய்யப்பட்டு விட்டதால் அவருடைய முன்ஜாமீன் மனு செல்லாதாகிவிட்டது. எனவே அந்த ஒரு மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. விரிவான தகவல்களை கொடுத்தீங்க. நன்றி மதன்.